அண்மை செய்திகள். கைத்திறன் தொழில்கள் துறை சார்பில் சென்னை கலைவாணர் அரங்கில் கருத்தரங்கு மற்றும் கண்காட்சியை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்துள்ளார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம். நந்தினி, வணக்கம். இதுகுறித்த விவரங்களை வழங்கலாம். வணக்கம். அமைச்சர் காந்தியை தமிழ்நாடு முதலமைச்சர் எச்சரித்திருக்கிறார். துறை சார்ந்த நிகழ்ச்சிக்கு கூட அமைச்சர் காந்தி வருகை தராததால் முதலமைச்சர் எச்சரித்திருக்கக்கூடும் என தகவல் என்பது வெளியாகியிருக்கிறது. இன்று காலை கைத்தறி மற்றும் கைத்திறன் தொழில்கள் துறை சார்பில் சென்னை கலைவாணர் அரங்கில் கருத்தரங்கு மற்றும் கண்காட்சியை தமிழ்நாடு முதலமைச்சர் தொடங்கி வைத்து பார்வையிட்டார். அந்த நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் நேரு, தாமோ அன்பரசன் உள்ளிட்டோர் பங்கேற்ற போது துறையின் அமைச்சரான காந்தி பங்கேற்கவில்லை. இந்த நிலையில் அதன் பின்னர் தலைமைச் செயலகம் முதலமைச்சரை நகராட்சி நிர்வாக நிகழ்வில் பங்கேற்றார். அப்போது தயங்கி அமைச்சர் காந்தி முதலமைச்சர் அருகே சென்று புத்தகம் வழங்க முயற்சித்தார். அந்த புத்தகத்தை கோபத்துடன் வாங்கிக் கொண்ட முதலமைச்சர் அமைச்சர் காந்தியுடன் கடுமையாக கடிந்து கொண்டார். அப்போது அமைச்சர் காந்தி ஏதோ கூற முற்பட முதலமைச்சர் தான் பேசும்போது குறுக்கே பேசக்கூடாது என்பது போல் பதிலளித்தார். மேலும் அமைச்சர் நேருவும் கோபமாக அமைச்சர் காந்தியை நோக்கி அமைதியாக இருக்குமாறு கூறினார். அதன் பிறகு முதலமைச்சர் அமைச்சர் காந்தியை எச்சரிக்கும் வகையில் சில கருத்துக்களை தெரிவித்தார். இன்று காலை கலைவாணர் அரங்கில் தனது துறை சார்ந்த நிகழ்ச்சியில் கூட பங்கேற்காமல் தாமதமாக தலைமைச் செயலகம் வந்ததால் அமைச்சரை முதலமைச்சர் கடிந்து கொண்டிருக்க கூடும் எனவும் தகவல் என்பது வெளியாகியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி நந்தினி. அண்மை செய்திகள். கைத்திறன் தொழில்கள் துறை சார்பில் சென்னை கலைவாணர் அரங்கில் கருத்தரங்கு மற்றும் கண்காட்சியை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்துள்ளார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம். நந்தினி, வணக்கம். இதுகுறித்த விவரங்களை வழங்கலாம். வணக்கம். அமைச்சர் காந்தியை தமிழ்நாடு முதலமைச்சர் எச்சரித்திருக்கிறார். துறை சார்ந்த நிகழ்ச்சிக்கு கூட அமைச்சர் காந்தி வருகை தராததால் முதலமைச்சர் எச்சரித்திருக்கக்கூடும் என தகவல் என்பது வெளியாகியிருக்கிறது. இன்று காலை கைத்தறி மற்றும் கைத்திறன் தொழில்கள் துறை சார்பில் சென்னை கலைவாணர் அரங்கில் கருத்தரங்கு மற்றும் கண்காட்சியை தமிழ்நாடு முதலமைச்சர் தொடங்கி வைத்து பார்வையிட்டார். அந்த நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் நேரு, தாமோ அன்பரசன் உள்ளிட்டோர் பங்கேற்ற போது துறையின் அமைச்சரான காந்தி பங்கேற்கவில்லை. இந்த நிலையில் அதன் பின்னர் தலைமைச் செயலகம் முதலமைச்சரை நகராட்சி நிர்வாக நிகழ்வில் பங்கேற்றார். அப்போது தயங்கி அமைச்சர் காந்தி முதலமைச்சர் அருகே சென்று புத்தகம் வழங்க முயற்சித்தார். அந்த புத்தகத்தை கோபத்துடன் வாங்கிக் கொண்ட முதலமைச்சர் அமைச்சர் காந்தியுடன் கடுமையாக கடிந்து கொண்டார். அப்போது அமைச்சர் காந்தி ஏதோ கூற முற்பட முதலமைச்சர் தான் பேசும்போது குறுக்கே பேசக்கூடாது என்பது போல் பதிலளித்தார். மேலும் அமைச்சர் நேருவும் கோபமாக அமைச்சர் காந்தியை நோக்கி அமைதியாக இருக்குமாறு கூறினார். அதன் பிறகு முதலமைச்சர் அமைச்சர் காந்தியை எச்சரிக்கும் வகையில் சில கருத்துக்களை தெரிவித்தார். இன்று காலை கலைவாணர் அரங்கில் தனது துறை சார்ந்த நிகழ்ச்சியில் கூட பங்கேற்காமல் தாமதமாக தலைமைச் செயலகம் வந்ததால் அமைச்சரை முதலமைச்சர் கடிந்து கொண்டிருக்க கூடும் எனவும் தகவல் என்பது வெளியாகியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி நந்தினி. மணப்பெண்ணின் பிரத்யேகமான Vivaha, the Chennai Silks.